குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சோசி சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். சோசி சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது ஸ்கூலில் எழுந்தருளி இருக்கும் வித்யா விநாயகர். அதுக்கப்புறம் ஒரு மாணவியை பார்த்துப்பீங்க. அந்த மாணவியின் பெயர் சிவசங்கரி, 10ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கிறார். எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த இயர் எண்டில் ரிவிஷன் டெஸ்ட் எழுதும்போது எப்படி விடைத்தாள் கொடுப்பாங்க, அரசு பொதுத் தேர்வில் எப்படி விடைத்தாள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து A4 ஷீட்டு ஃபஸ்ட்டு மேப்பு, அதுக்கப்புறம் A4 ஷீட்டில் ஒரு 36 பேஜஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் எழுத வைப்பேன். எல்லா மாணவ மாணவிகளும் அதை எழுதி அதுக்கப்புறம் அதை திருத்தி கொடுத்து இப்படி தான் இருக்கும், பப்ளிக் பேப்பர்னு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயத்தை நான் போக்குவேன். அந்த மாதிரி இந்த வருஷமும் சொல்லிக் கொடுத்தேன். ஒரு சில மாணவர்கள் தான் இந்த வருஷம் எழுதினாங்க. கொஞ்சம் ஆர்வமே இல்லாமல் இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் அது வருத்தமாக தான் இருந்தது. இந்த சிவசங்கரி பொண்ணு வந்து எழுதி காமிச்சா அவளுக்கு எப்படி வந்து நாங்கள் பப்ளிக் பேப்பர் திருத்துவோமோ அந்த மாதிரி திருத்தி நான் கொடுத்தேன். ஃபஸ்ட்லேயே பார்த்திங்களா சோசியல் சயின்ஸில் முதலே மேப் எல்லாமே வச்சு தைச்சிருப்பாங்க. நம்ம எந்த மேப் அட்டன் பண்ணுறோமோ அந்த மேப் அட்டன் பண்ணிவிட்டு மீதி அட்டன் பண்ணாத அந்த மேப்பை அடிச்சு விட்டுறணும். இவ 60 மார்க் அளவுக்கு எழுதியிருந்தா அந்த மாணவிக்கு அந்த பேப்பரை எழுதின பேப்பரை திருத்தி கொடுத்தேன். கொஞ்சம் வெக்கப்பட்டா ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு. இவ இந்த வருஷம் தான் வந்து சேர்ந்துருக்கா. நியூ அட்மிஷன் பார்த்திங்களா, 60 மார்க் தான் வாங்கியிருக்கா 100 மார்க்குக்கு. டைம் பத்தலை, அதனால் வந்து எழுத முடியல, அவளால் முழுமையாக எழுத முடியல. எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா இந்த பேட்ச் பிள்ளைங்க மாணவ மாணவிகள் இந்த வருஷத்தில் இருந்து பார்த்திங்களா இந்த வருஷத்துக்குரிய படிப்பை படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே 20-25 மாணவ மாணவிகள் ஆப்சண்ட் ஆகிட்டே இருந்தாங்க. பாருங்கள், பாய்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தாங்க. அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். கேர்ள்ஸ் கூடயும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இந்த 24-25 பேட்ச் மாணவ மாணவிகள் நன்கு படித்து நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற வித்யா விநாயகர்கிட்டையும் வேண்டிக்கிட்டேன். இது பார்த்திங்களா 20ஆம் தேதி குளத்தூர் நிர்மலா ஸ்கூலுக்கு டியூட்டிக்கு போயிட்டு இருந்தேன். காட் ரோட்லேயே ஆட்டோவில் தான் போனேன். காட் ரோட்லேயே போயிட்டு அப்படியே குளத்தூர் போயிட்டு நிர்மலா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ பாருங்கள், அந்த காட் ரோட்டில் வளையக்கூடிய இடம் ஆட்டோவில். இது நான் ரெகுலராக போகக்கூடிய ஆட்டோ. நல்லாயிருக்கும். கேஸ் ஆட்டோ அப்படிங்கிறனால வந்து ஜெர்க் இல்லாமல் கார் மாதிரியே இருக்கும். இது மூலக்காடு அச்சங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம். பாருங்கள், காவிரி ஆறு தண்ணி சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ரம்மியமாக இருந்தது. காலை நேரத்தில் இப்படி எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி காரில் போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. எனக்கு வந்து கார் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் வந்து ஸ்கூல் ஆட்டோவிலேயே நான் போய்க்கிட்டேன். பாருங்கள், தண்ணி காவிரி ஆறு சூழ்ந்துருக்கு பாருங்கள். வீட்டிலருந்து 8 மணிக்கு கிளம்பி ஒரு 8:30 8:45 பக்கமாக போயிட்டோம். பாருங்கள், நிர்மலா ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் இது. இங்கே தான் நான் வந்து டியூட்டிக்கு போயிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா எக்ஸாம் எழுதுங்க.